திருநெல்வேலியில் நேற்று நடந்த நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சினை குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான், நேற்று நடந்தது சம்பவம் இல்லை என்றும் 2026 நடக்கப் போவதுதான் சம்பவம் என்று பேசினார். ராவ் பகதூர் குரூஸ் பர்னாந்திஸ் அவர்களின் 155வது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக தூத்துக்குடியில் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடி தமிழ் சாலை ரோட்டில் உள்ள குரூஸ் பர்னாந்திஸ் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது நேற்று திருநெல்வேலியில் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சினை குறித்து கேட்டபோது, நேற்று நடந்தது சம்பவம் இல்லை, 2026 நடக்கப் போவதுதான் சம்பவம் என பதிலளித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து நடிகை கஸ்தூரி சர்ச்சை பேச்சு குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், பேசுபவர்களை எல்லாம் கைது செய்யப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் இது அரசியல் பழிவாங்கலாக தான் நான் பார்க்கிறேன் என்றும் கருத்து தெரிவித்தார். அது சம்பவம் இல்லை, நாங்க 26ல செய்ய போறதுதான் சம்பவம். அதனால தெரியல, ஒரு பேசுறதெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துற குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல. அந்த மாதிரி பார்க்கல. ஒரு கருத்து, அது வருத்தம் தெரிவிச்ச பிறகு அதை விட்டுடலாம். இது மாதிரி இதை விடலாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இப்போ என்னையெல்லாம் நீங்க வலைவலியை தட்டி பாருங்களேன், ஒருத்தர் எப்படி பேசுறாங்கன்னு. இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க. விஜய் எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற பார்க்கிறார், எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வீண் குற்றச்சாட்டுகள் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர் திமுக மீது பழி சுமத்துவதற்கு எந்தவித தகுதியும் உரிமையும் கிடையாது என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், விஜய் எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற பார்க்கிறார் என்றும், எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, நிச்சயமாக அதில் அவர் தோல்வியைத்தான் சந்திப்பார் என்றும் விமர்சித்து பேசினார். விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை திமுக அரசு ஏமாற்றியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பாண்டவர் மங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பிள்ளையார் கோயில் தெரு மற்றும் அண்ணா சாலை பகுதியில் அமைக்கப்பட்ட ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள பேவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கடம்பூர் ராஜு, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றியது, சூரியனை பார்த்தால் கண் கூசுவதைப் போல உதய சூரியனுக்கு மக்கள் வாக்களித்துவிட்டு கண் கூசுவது மட்டுமின்றி கண்ணே தெரியாமல் இருட்டில் உள்ளனர் என்று விமர்சித்து பேசினார். இன்றைக்கு மக்களுக்கு தான் நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, தேர்தல் வாக்குறுதியை ஏமாற்றியது, இதெல்லாம் பார்த்து சூரியனை பார்க்கின்ற கண் எப்படி கூசுமோ அதே போல உதய சூரியனுக்கு வாக்களித்து விட்டு மக்கள் கண் கூசுவதோடு மட்டும் இல்லாமல் கண்ணே தெரியாத அளவுக்கு இருட்டில் இருக்கின்றார். எனவே அந்த இருட்டு வெளியே வேண்டும். கண் கூச்சமில்லை, கண்ணை விழித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மக்கள் அவதிப்பட்டு அல்லல் போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த இருள் விலக வேண்டும். நீங்கள் முதலமைச்சர் சொன்ன கூச்சமெல்லாம் கண் கூச்சமெல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி வெடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில தான் இன்றைக்கு மக்கள் இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. இதை முதலமைச்சர் மாற்றி சொல்கிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி மகிமைபுரத்தில் 130 ஏக்கரில் அமைய உள்ள புதிய சிப்காட் தொழிற்பேட்டைக்கும் இத்தொழிற்பேட்டையில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் காலனி தொழிற்சாலைக்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அரியலூர் மாவட்டம் இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பல நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஜெயங்கொண்டம் நகர திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் சிலையை மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் நகராட்சி மகிமைபுரத்தில் சுமார் 130.91 ஏக்கரில் புதிதாக சிப்காட் தொழிற்பேட்டை அமைய உள்ள இடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அதே சிப்காட் வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள 1000 கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலைக்கும் அடிக்கல் நாட்டினார். இதனையடுத்து வாரணாசி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு பச்சிளம் குழந்தைகள் ஊட்டச்சத்தால் பாதிக்கப்படுவதை தடுக்க பிறந்தது முதல் 6 மாதம் வரை உள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்து பெட்டகத்தை அவர்களுக்கு வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார்.
காரைக்கால் கடற்கரையில் சுற்றுலா வந்த இளைஞர் கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்த சோகம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் கடற்கரைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் கபூர் என்பவர் தனது நண்பர்களுடன் அனுமதியின்றி கடலில் இறங்கி குளித்துள்ளார். அப்பொழுது திடீரென்று எழுந்து வந்த ராட்சத அலையில் சிக்கிய 5 பேரில் 4 பேர் தப்பித்து கரை திரும்பிய நிலையில் அப்துல் கபூர் காணவில்லை. உடனடியாக தகவல் அறிந்து போலீசார் அப்துல் கபூரை உயிரிழந்த நிலையில் மீட்டனர். பின்னர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் தனியாருக்கு சொந்தமான பேருந்து கூண்டு கட்டுமானம் நிறுவனத்தின் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்தார். கரூர் தான்தோன்றி மலையில் தனியாருக்கு சொந்தமான பேருந்து கூண்டு கட்டுமானம் நிறுவனம் உள்ளது. இங்கு 10க்கும் அதிகமான பேருந்துகளுக்கு கட்டும் பணியில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று முழுவதுமாக கூண்டு கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து ஒன்றில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதில் பேருந்துக்குள் பணிபுரிந்த ஊழியர் ரவிச்சந்திரன் என்பவர் எதிர்பாராத விதமாக சிக்கி உடல் கருகி உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த கரூர் தீயணைப்பு வீரர்கள் தீயை மேலும் பரவாமல் தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கலுக்கு முன்னதாக வேட்டி சேலைகள் அனைத்தையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பேட்டியளித்துள்ளார். ராணிப்பேட்டை ஆயுதப்படை தலைமை வளாகத்தில் 16.06 ஏக்கர் நிலப்பரப்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உள் விளையாட்டரங்கம் மற்றும் வெளி விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு புதிய மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணியினை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஆர் காந்தி பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலை தயாரிக்கும் பணியை வேகப்படுத்தி உள்ளதாகவும் பொங்கலுக்கு முன்னதாக வேட்டி சேலைகள் அனைத்தையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். சேத்தியாத்தோப்பு அருகே வீட்டின் சுவிட்ச் போர்டு சென்ற சிறுவனுக்கு எதிர்பாராமல் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சின்ன நெற்குணம் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் சங்கரிநாதன். இவர் தனது வீட்டில் உள்ள சுவிட்ச் போர்டில் சுவிட்ச் போடும்போது எதிர்பாராமல் மின்சாரம் தாக்கி மயக்கமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை திரு எஸ் காந்திராஜன் தலைமையிலான தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் ரூபாய் 78.65 லட்சம் மதிப்பீட்டில் கல்தேர் மண்டபம் புனரமைப்பு பணி நடைபெற்று வருவதை ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருக்கண் மங்கை ஊராட்சியில் துணை வேளாண் விரிவாக்க மையத்தில் விதை சேமிப்பு கிடங்கு, உழவர் உற்பத்தியாளர்கள் மற்றும் 3 பயனாளிகளுக்கு உழவு இயந்திரங்களை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 7.15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலைய மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.